பூரி ஜெகநாதர் ஆலயத்துடைய பொக்கிஷ அறை திறக்கப்பட்டிருக்குதுங்க. அது தொடர்பாக குரு பார்வையில நம்ம இன்னைக்கு சில தகவலை தெரிஞ்சுக்க போறோம். நம்மளுடைய கோணத்துல வழக்கம் போல இந்த தருணத்துல என்ன செய்திகள் அது தொடர்பாக வெளியே வந்துகிட்டு இருக்கு. நம்மள மாதிரி பல சோசியல் மீடியால இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர்களும் சரி, செய்தியாளர்களும் சரி என்ன தகவலை கொடுத்துட்டு இருக்காங்க, நம்ம இப்ப என்ன கோணத்துல வழங்க போறோம் அப்படிங்கறதையும் நம்ம குடும்ப உறவுகள் சீர்தூக்கி பார்த்துக்குங்க. புதியவர்கள் உங்களுக்கு தேவைன்னா ஸ்கிப் பண்ணாம முழுதா பார்த்து என்ன சொல்ல வர்றாங்கிறத புரிஞ்சுக்குங்க. தொடர்ந்து இந்த மாதிரி மக்கள் அறிய வேண்டிய பல விஷயங்களை அறிய வேண்டிய அவசியன்மை செய்திகளாகவும் இந்த மாதிரி குரு பார்வையாக வச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கு ஆதரவு அளித்தாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை போட்டு 4 பேருக்கு பலன் தரோம்னு நினைச்சீங்கன்னா பகிர்ந்துக்குங்க. அந்த விதத்துல இப்ப நம்ம குரு பார்வையை தொடங்க போறோம். பெரும்பாலும் இந்த பொக்கிஷ அறை திறக்கப்பட்டதை தொடர்ந்து சமூக ஊடகங்கள்ல வந்துட்டு இருக்கிற கருத்து என்னன்னா, இவ்வளவு கிலோ தங்கம், பயங்கரமான பாம்புகள் 46 ஆண்டுகள் கழித்து திறக்கப்படுகிறது. பிஜேபி தன்னுடைய தேர்தல் அறிக்கையை சொன்னதை மாதிரியே நிறைவேற்றி இப்ப பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க அந்த பொக்கிஷ அறையை திறந்து எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, கணக்கெடுக்க போறாங்க அப்படிங்கிற கோணத்திலேயே தான் வந்திருக்கும். இந்த தருணத்துல அதுக்கு உள்ள புதைந்திருக்கிற 2 விஷயத்தை பிரதானமாக எடுத்து நம்ம பேச போறோம். முதலாவது விஷயம், சுத்தமான தங்கம். நல்லா நோட் பண்ணிக்கங்க. சுத்தமான தங்கத்தில் செய்த ஆபரணங்கள். அது செய்யப்பட்டது எந்த வருஷம்னு நீங்களே பாத்துக்கங்க. ஏன்னா எல்லாரும் ஒவ்வொன்னு இருக்கு. ஆன்லைன்ல பார்த்தா நம்ம அந்த டேட் எல்லாம் குறிப்பிட விடல. இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற தங்கம், ஆபரண தங்கம், என்ன தங்கம், அப்ப இருக்கிறது சுத்தமான தங்கம்னா இப்ப இருக்கிறது என்ன தங்கம், இந்த கோணத்துல முதல்ல நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடியதுல தங்கத்துக்கு கூட குறிப்பிட்ட அளவு செம்பு கலக்கி ஆபரணங்கள் செய்து பயன்படுத்துவது வாடிக்கையாக இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கங்க. அப்போ அங்க சுத்தமான தங்கம்னா அப்போ அவங்க செம்பு கலக்கினாங்களா கலக்கலையா, இல்ல அதோடைய பர்சன்டேஜ் என்ன, சீர்தூக்கி பாத்துக்கங்க. யாரு பலனடைவதற்காக தங்கம் இந்த மாதிரி செப்பு கலக்கினா தான் உறுதியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்றதுங்க, ஒரு மித்துக்கு நம்மளை தள்ள வச்சு குறிப்பிட்ட அளவு செம்ப கலக்கி பயன்படுத்த வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க பாத்துக்கணும். இது தொடர்பாக எந்த கம்பெனிகள் பலன் பெற போறாங்க அப்படிங்கறது நீங்களே சீர்தூக்கி பாத்துங்க. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த கோணத்திலையும் சிந்தியுங்கள். அப்ப சுத்தமான தங்கம் சுத்தமான தங்கம்னு சொல்றாங்க. அதுல செஞ்ச ஆபரணங்கள் இன்னும் 46 வருடங்கள் சுதி சுத்தமா நம்ம சொல்ல போனா எவிடன்ஸா இருக்குது. 46 வருஷத்துக்கு முன்னாடி திறந்தாங்க, இப்பதான் அதை திறக்கிறாங்க. அது ஒரு பாதாள அறையில போட்டு அடைச்சு வச்சிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு காத்து குளிர் இதெல்லாம் இருக்குங்கிறது அது அடுத்த சாப்டர் பேசுவோம். அதாவது இதை தொடர்ந்து அதுல எல்லாம் சர்வே பண்ணி அந்த ஆபரணம் இன்னும் அப்படியே இருக்குது அப்படின்னா அப்ப சுத்தமான தங்கத்திலையும் நகை செய்து போட முடியும். அப்படி போடையில அந்த தங்கம் நல்லா தான் இருக்குங்கிறதுக்கு எவிடன்ஸ் 46 வருஷம் இருக்குது. இதுக்கு முன்னாடி அப்படிதான் பல வருடங்கள் கழிச்சுதான் திறந்திருக்காங்க. 18ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு அந்த கோயிலோட வரலாறு பல வகையில பேசப்படுது. நான் இங்க எழுதி வச்சிருக்கிறதும் கூகுள்ல இருக்கிறதையும் நான் நம்ப தயாரா இல்ல, அது அப்புறம் பேசுவோம். சரிங்களா? இப்ப நீங்க இந்த கோணத்திலையும் பாருங்க. இப்ப நீங்க பயன்படுத்திட்டு இருக்கிற தங்கம் அப்ப செய்த சுத்தமான தங்கம்னோட அதாவது அந்த கேட்டகரியோட ஒப்பிட்டு பாத்துங்க. ஏன் நம்ம இப்ப பயன்படுத்துறோம் இதத்தான் சொல்றேன். கார்பரேட் அடிமை. எவனோ ஒருத்தன் இது கூட கலக்கிற கம்பெனி வச்சிருப்பான். அந்த கம்பெனி பலன் பெறறதுக்காக இப்ப நம்ம இந்த பர்சன்டேஜ் கலக்கி பயன்படுத்துறோம். அதுதான் எப்படி சொல்றது, உறுதின்னு கிளப்பிட்டு இருப்பாங்க. இதை நான் சாதாரண டயத்துல இதை பேசினா உனக்கு தங்கத்தோட அது எதுக்கு கலக்குறாங்கன்னு தெரியுமா, அதோட உறுதித்தன்மை அது இதுன்னு பல குரூப் கிளம்பி வருவாங்க. இத பத்தி பேசுறதுக்கு முழு தகுதியும் எனக்கு இருக்கு. ஏன்னு புண்ணி போக போக தெளிவா உங்களுக்கு புரியும். அடுத்து பேச போற சாப்டருக்கு முழு தகுதி எனக்கு இருக்குது. அதையும் நீங்க புரிஞ்சுக்குவீங்க இதையொட்டியே. சோ சுத்தமான தங்கத்திலும் ஆபரணம் செய்ய முடியும். செப்பு கலக்காதது இல்ல ரொம்ப சொற்ப கணக்குலன்னு வச்சுக்கோங்க. இப்ப கலக்கிற அளவு அல்ல, அதை மைண்ட்ல வச்சுக்கங்க. அந்த கோணத்துல பாருங்க. சுத்தமான தங்கத்தில் ஆபரணம் செய்தாலும் அது பாதிப்பு இல்லாம இருக்குங்கிறதுக்கு எவிடன்ஸ் முதல்ல இந்த செய்தியிலிருந்து நம்ம குரு பார்வையின் மூலம் உங்க முன்னாடி வைக்கிறோம். இரண்டாவது, இது போல பல வருடங்கள், ஏன் 100 1000 வருடங்களுக்கு மேல ஒரு அறைக்குள்ள ஒரு பொருளை வச்சா அந்த பொருள் பாதிப்பு இல்லாம சேதாரம் அடையாம சிதலம் அடையாம இருக்கிறதுக்கான ஆர்கிடெக்சர், கட்டடக்கலை இல்ல அந்த கோயிலுக்கான அமைப்புகள் எல்லாம் உருவாக்குற ஒரு சமுதாயத்தை பத்தி இங்க நம்ம பேசி ஆகணுங்க.
அது பூரி ஜெகநாதர் ஆலயத்தை பத்தி மட்டுமல்ல, கேரளாவில் இருக்கிற பத்மநாத சுவாமி அங்க பாதாள அறையில் எடுத்த தங்க தப்பும் நம்ம சொல்லியிருப்போம். அந்த கோயிலை பத்தி மட்டும் இல்ல, இன்னும் தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னு இன்னும் உலகம் பூரா இருக்கிற இந்த மாதிரி நம்மளுடைய கோயில்களை பத்தி கட்டினதை பத்தி தான் நான் உங்களோட வச்சிருக்கிறேன். அதாவது அந்த சமுதாயம் கட்டின கோயில்கள் நம்ம இங்கே எடுத்து பேசணும். இன்னும் சொல்ல போனா அவர்களுக்கான அங்கீகாரத்தை தரணும் இந்த தருணத்தில். இதை ஏன் நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்மளும் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால இந்த காணொலியை உங்க முன்னாடி வைக்கலீங்க. பொதுவாகவே இங்கே ஒரு காணொலி வைரலாக்கப்படையில் அதில் பல தகவல்கள் இருந்தாலும் இந்த இலுமினாட்டிகளும் கெட்ட கார்பரேட்டுகளும் அவர்களுக்கு தேவையான தகவல்களை ஹைப் பண்ணி இந்த மாதிரி சமூக ஊடகங்கள்லையும் இன்னும் பொது வழிகள்லையும் பரவ விடுறதன் மூலம் மேலும் அவங்க பல விதத்தில் ஆதாயத்தை தேடிட்டு இருக்கிறாங்க. அதை நம்மளால் ஒரு முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு தடுத்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சரியான கோணத்தில் கொண்டு வர முடியுங்கிற ஒரு முயற்சிக்காக இது முன்வைக்கக்கூடியது. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி ஆலயங்களை கட்டமைச்சு இவ்வளவு வருடங்கள் பல பொருட்களை வச்சு இன்னும் தனிமங்கள் இன்னும் எப்படி சொல்லுங்க பாதிப்பெல்லாம் இல்லாமல், பூகம்பம் நிலநடுக்கம் போன்றவைகள் எல்லாம் பாதிக்கப்படாமல், அந்த அறைகள் மட்டும் அங்கே நம்மளுக்கு வச்சு கொடுக்காம பதுங்கு குழிகள் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா கருவறைக்கு கீழே எல்லாம் இறங்கி நீங்கள் இதை உதாரணமாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம கமலஹாசன் அவர்கள் நடித்த தசாவதாரம் படத்துலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த விஷ்ணு சிலைக்கு அடியில் கீழே இறங்கணும் அப்படின்னா ஒரு தனியாக ஒரு குகை போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே அவர்களுடைய அற்புதமான ஒரு கட்டடக்கலை, அதாவது நம்ம சமுதாயத்துடைய ஒரு கட்டடக்கலை. அதை நம்ம இங்கே இந்த தருணத்தில் எடுத்து பேசி அவர்களுக்கான கிரெடிட்டை நம்ம கொடுப்போம். ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க. இந்த மாதிரி கோயில்களோட கட்டடக்கலை இப்போ எங்காவது இருக்கா? அதே சமுதாயத்தை அணுகி அந்த மாதிரி ஒரு கோயிலை கட்டி கொடுங்கன்னு இப்போ நம்ம கேட்டால் விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த மாதிரி கட்டடக்கலையை தெரிஞ்சவங்க. அப்படி தெரிஞ்சிருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, விஷயம் தெரிஞ்சாலும் அதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கான டெக்னாலஜிக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வேணும், அது இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு விஷயம் அழிஞ்சு போச்சு, அந்த மாதிரி கட்டடக்கலையை திருப்பி நம்மளால் ரெனோவேஷன் இல்லை புதிதாக இன்றைக்கி ஒன்று கட்டணும்னாலும் அது நம்மளுக்கு தெரியாது. வேணால் பெருமை பேசிக்கலாம் நாம் கட்டுனா அவ்வளோ பெரிய கோயில்னு. ஸோ அந்த அழிவுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரி திரிச்சு தகவலை கொடுத்து நம்மளை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்காமல் போனதும் ஒரு காரணம். ஸோ தங்கம் எப்படி பயன்படுத்தணும், எந்த மாதிரி பயன்படுத்தணுங்கிற விஷயத்தையும் இன்றைக்கி நம்ம தேவைக்காக பயன்படுத்துகிறோமாங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதற்காகத்தான் இந்த குரு பார்வையில் இந்த பூரி ஜெகநாதருடைய பொக்கிஷ அறை திறக்கப்பட்டதை வச்சு உங்ககிட்ட சொல்கிறேன். இன்னும் முத்தாய்ப்பு ஒரு செய்தி என்னென்னா, அந்த பூட்டுக்கு எந்த சாவியும் சேரல. 3 பூட்டு என்னமோ இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த 3 பூட்டுக்கு எந்த சாவியும் சேரலன்னு உடைச்சுத்தான் அந்த கதவை திறந்திருக்கிறார்கள். கேமராவெல்லாம் வச்சு அதற்கான அதிகாரிகளையெல்லாம் போட்டு வர வேண்டியவங்கெல்லாம் உச்ச நீதிமன்ற நீதிபதி, அறநிலைத்துறை, தொல்லியல் துறைன்னு எல்லாம் நின்று வீடியோ ரெக்கார்டிங் டாக்குமெண்டேஷன் பண்ணி தான் உடைச்சி எடுத்திருக்கிறாங்க. அப்போ செஞ்ச பூட்டுக்கு இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் ஒரு சாவியை கூட கண்டுபிடிக்க முடியல சேர்ற மாதிரி அப்படின்னா, என் பாட்டேன் பூட்டேன் எவ்வளவு பெரிய கொம்பேன்னு மாறுதட்டி சொல்லிக்குவேன் நான். இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி அறிய வேண்டிய அவசியன்மை செய்திகளாகவும் குரு பார்வைகளாகவும் கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதை உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அனைவரும் ஆதரவு அளித்தாருங்க. பிடிச்சா எடுத்துக்கங்க, இல்லைன்னா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருக்குங்க. தொடர்ந்து உங்களுக்காக உழைப்பதற்காக ஒரு சேனல் இல்லை, 2 சேனல் இல்லை, 24 சேனல் இருக்குது. அதில் 3 சேனல் இப்போ முழு வீச்சில் உங்களுக்காக பயணிச்சுக்கிட்டு இருக்குது. ஜெம்சி, பவன் ஃபுட்ஸ், சிசி நியூஸ் தமிழ். இது மட்டும் இல்லாமல் சிசி நியூஸ் தெலுங்கு, சிசி நியூஸ் மலையாளம், சிசி நியூஸ் கன்னடம், சிசி நியூஸ் ஹிந்தி, சிசி நியூஸ் இங்கிலீஷ், சிசி நியூஸ் வேர்ல்டுன்னு இத்தனையும் உங்களுக்காக இறங்க போகுது. அதற்காக ஏஐ சப்போர்ட்டை நம்ம நாடிட்டுருக்குறோம். ஸோ அதற்கான டெக்னாலஜி எல்லாம் நம்ம எப்படி சொல்கிறதுங்க ஒருங்கிணைச்சிட்ருக்குறோம். கூடிய விரைவில் அதுவும் லான்ச் ஆக போகுது. இந்த மாதிரி கருத்துக்களை சரியான கோணத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியதை தமிழ் மக்கள் மட்டுமல்லாது யார் யார் எங்கெங்கே இருக்கிறாங்களோ அவங்கவுங்க தாய்மொழியிலேயே கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதுக்கான இந்த முயற்சியை முன்னெடுத்துருக்கிறோம். ஸோ அதற்கு ஆதரவு தர விரும்புவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை போட்டு ஜாயின் பண்ணி இன்னும் பல விதத்தில் தொடர்ந்து ஆதரவு அள்ளி கொடுங்க. நான் உங்கள் குரு, ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ஜெம்சி நெட்வொர்க்ஸ், சீஃப் நியூஸ் எடிட்டர் ஆஃப் சிசி நியூஸ் நெட்வொர்க்ஸ். அனைவரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.